ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் யூடியூப்ல நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பாக மானிட்டேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுலேருந்து அதில் வர ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது, எப்படி மானிட்டேஷன் வாங்குறது, இதை பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஆனால் இங்கே வரையும் யூடியூப் பற்றின பேசிக் வீடியோ நம்ம சேனலில் இல்லவே இல்லை. நிறைய பேர் அதை தான் கேட்குறீங்க. ஓகேங்களா, பேசிக்காக ஒரு பிகினராக வராங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஒரு வருஷம் உள்ளே இருந்திருந்தாலும் யூடியூப்பில் இருந்திருந்தாலும் சில பேசிக் விஷயமும் தெரிய மாட்டேங்குது. ஓகேங்களா, அதாவது இப்போ வந்து பாதி பேர் யூடியூப் கிரியேட் பண்ணுறதுலேயே நிறைய பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் என்ன இஷ்யூ வரும், அதேமாதிரி மானிட்டேஷனில் என்ன இஷ்யூ வரும், அதெல்லாம் தெரியவே மாட்டேங்குது. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் புதுசாக யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறதுலேருந்து அதுக்கப்புறம் அவர் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும், அடுத்து மானிட்டேஷன் எலிஜிபிலிட்டி கிராஸ் பண்ணணும், அதுக்கு மானிட்டேஷன் அப்ளை பண்ணணும், அடுத்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணணும். ஆட்சன்ஸ்லேயே வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதெல்லாம் முடித்து கடைசியாக வந்து அவர் யூடியூப்பில் சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையும் அவர் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் பண்ணுற வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டர் ஆக போகிறீங்கன்னா யூடியூப் பற்றி பேசிக்காக தெரியணும்ல, அது எல்லாத்தையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டர் இருக்கீங்க, மேலும் நீங்கள் ஒரு பிகினர் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு 2 வருஷத்தில் யூடியூப்லேருந்து எவ்வளோ விஷயங்களை கற்றுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே இந்த ஒரே வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவில் பொறுத்தவரை இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் பணம் சம்பாதித்தான அந்த பேசிக் ப்ராசஸ். ஓகேங்களா, அதாவது ஒரு யூடியூப் கிரியேட்டரோட பேசிக் ப்ராசஸ்ன்னு வச்சுப்போம். இப்போ வந்து யூடியூப் கிரியேட்டருக்கு இறக்கையில் பொம்புறவங்க இல்லை, அதுக்கு தான் யூடியூப் கிரியேட்டர்னு வச்சுங்க. அவர் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் போடணும். அதில் வர ரெவன்யூ வந்து டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வராது. அது கூகுளோட ஆட்சன்ஸுக்கு போகும். கூகுளோட ஆட்சன்ஸ்ன்றது என்னென்னா அது கூகுளோட பேங்க் அக்கௌண்ட் மாதிரி. ஓகேங்களா, இப்போது நீங்கள் யூடியூப்பில் சம்பாதிக்கிற பணம் வந்து கூகுளோட ஆட்சன்ஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஓகேங்களா, அதுதான் மெயின். டேரெக்டாக வந்து யூடியூப்லேருந்து வராது. யூடியூப் மட்டும் அவங்க வந்து பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணலை. அதே மாதிரி ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஆப் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரெவன்யூ வரல. அந்த ஆப்பில் ஆடெல்லாம் வரதில்ல, அது மூலமாக அவங்களுக்கு ரெவன்யூ வரும். அந்த ஆப் வச்சுருவங்களுக்கும் பேமெண்ட் யார் கொடுக்குறான்னா இந்த கூகுள் ஆட்சன்ஸ் தான் கொடுக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து வெப்சைட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, பிளாகிங்லாம் பண்ணுறாங்களே, அவங்களுக்கும் வந்து கூகுள் ஆட்சன்ஸில் தான் பேமெண்ட்டு போகும். ஓகேங்களா, அப்போ எல்லாருக்குமே பேமெண்ட் சென்ட் பண்ணுறது அந்த கூகுளோட ஆட்சன்ஸ் தான். ஓகேங்களா, அப்போது நீங்கள் மந்த்லி சம்பாதிக்கிற பைசா வந்து யூடியூப்லேருந்து டேரெக்டாக கூகுள் அக்கௌண்ட்டுக்கு போய்டும். கூகுள் அக்கௌண்ட்லேருந்து தான் உங்களுக்கு வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். அப்போ நீங்கள் வந்து கூகுள் ஆட்சன்ஸில் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு யூடியூப்பில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், அதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து பைசா வந்து உங்களுக்கு வந்து சேரும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் ப்ராசஸ். இப்போ நீங்கள் யூடியூப் கிரியேட்டர் ஆக போகிறீங்கன்னா நீங்கள் இப்படி தான் வந்து பணம் சம்பாதிக்க முடியும். இப்போ இதை பற்றி டீட்டெயிலாக தெளிவாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணணும்னா உங்கள்கிட்ட ஒரு ஜிமெயில் ஐடி இருக்கணும். அதுக்கு ஒரு ஜிமெயில் ஐடி இருக்கான்னு பாருங்கள். இல்லைனா புதுசாக கிரியேட் பண்ணிங்க. இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுறது, சேனல் கிரியேட் பண்ணுறதுலாம் ஆல்ரெடி யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்கும். ஓகேங்களா, அதெல்லாம் நம்ம சொன்னால் டைம் அதிகமாகும். அதனால் நான் பேசிக்காக மட்டும் அப்படி சொல்லிகிட்டே போகிறேன். நீங்கள் ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணணும். அதுக்கு யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் கிரியேட் பண்ண இமெயில் ஐடி லோகோவை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து கிரியேட் சேனல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நேம் கொடுத்து நீங்கள் சேனலை வந்து கிரியேட் பண்ணிடலாம். சேனல் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் சேனலை வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். கஸ்டமைஸ்னால் என்னென்னா நேம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க, நீங்கள் என்ன மாதிரி வீடியோ போட போகிறீங்கன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலோட லோகோ செட் பண்ணுங்கள். பேக்ரவுண்டில் வந்து ஒரு கவர் வரும், அந்த கவரை செட் பண்ணுங்கள். ஓகேங்களா, பேக்ரவுண்ட் கவரை வந்து செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, ஃபேஸ்புக் ஐடி இருக்குது, மேலும் வேறு ஏதாவது வெப்சைட் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எவ்வளோ லிங்க் வேணால் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா, அதுக்கு வந்து அங்கே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதுக்கு வந்து யூடியூப் ஆப்லேயே எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்து பண்ணலாம். அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோரில் யூடியூப் ஸ்டுடியோன்னு ஆப் இருக்கும். அது வந்து யூடியூபோட அஃபிஷியல் ஆப் தான். ஓகேங்களா, யூடியூப் கிரியேட்டருக்காக கிரியேட் பண்ணது தான். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் அக்கௌண்ட்டை வந்து உள்ளே போனீங்கன்னா அதை எடிட் பண்ண ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் இந்த எல்லா சேஞ்சஸுமே பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடியோ போடுறீங்கன்னா அதை எடிட் பண்ணுறதுலேருந்து அதோட அனலிட்டிக்ஸும் செக் பண்ண முடியும். ஃபஸ்ட் நீங்கள் அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வீடியோ போட ஆரம்பிக்கணும். வீடியோஸில் பார்த்தீங்கன்னா லாங் வீடியோஸ் இருக்குது, ஷார்ட்ஸ் இருக்குது. லாங் வீடியோஸ்னால் என்னென்னா 1 நிமிஷத்துக்கு மேலே வரும், எவ்வளோ லென்த்து வேணால் போகும். முக்கியமாக நம்ம சேனலில் வீடியோ போடுறதுனா லாங் வீடியோ தான். ஷார்ட்ஸ்னால் 1 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். நம்ம ஃபோன் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைஸ்லேயும் அதே மாதிரி 1:1 ரேஷியோன்னு சொல்லுவாங்க. பெட்டி ஸ்கொயர் டைப்பில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்க்ரீனில் வரும். அதுதான் வந்து ஷார்ட்ஸ். ஓகேங்களா, அதாவது 1 நிமிஷத்துக்கு கீழே நீங்கள் வீடியோ போட்டாலே அது ஷார்ட்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஆனால் நீங்கள் நம்ம டிவி சைஸ் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி சைஸில் வீடியோ போட்டிங்கன்னா அது ஷார்ட்ஸாக கன்வெர்ட் ஆகாது. ஓகேங்களா, லாங் வீடியோவில் தான் வரும். ஓகேங்களா, நீங்கள் எந்த மாதிரி வீடியோ போடணும்னு நீங்களே வந்து சூஸ் பண்ணிங்க. ஆனால் ஷார்ட்ஸ் போட்டால் உடனே ரீச் இருக்கும். ஓகேங்களா, ஓகே. இப்போ நீங்கள் வீடியோ ரெகுலராக போட்டுகிட்டே இருக்கீங்க, நிறைய வியூஸ் வருது, சப்ஸ்கிரைபரும் நிறைய வராங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கணும்னா நீங்கள் மானிட்டேஷன் வாங்கணும். மானிட்டேஷன் வாங்குறதுக்கு சில எலிஜிபிலிட்டி வச்சுருக்காங்க. அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அந்த எலிஜிபிலிட்டிலாம் என்னென்னு பார்க்கலாம். இப்போது
நீங்கள் இந்த மானிட்டேஷன் எலிஜிபிலிட்டியை கிராஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க அப்ளைவே பண்ண முடியும். நீங்கள் அப்ளை பண்ணால் தான் யூடியூப் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து உங்களுக்கு மானிட்டேஷன் தரலாமா வேணாமானே சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் இந்த எலிஜிபிலிட்டியை வந்து கிராஸ் பண்ணியிருக்கணும். இதில் ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து 1000 சப்ஸ்கிரைபரை வந்து நீங்கள் கிராஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு கீழே 2 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் ஏதாவது ஒன்று வந்து கம்ப்ளீட் பண்ணால் போதும். நீங்கள் லாங் வீடியோஸ் அதிகமாக போடுறவங்களா இருந்தீங்கன்னா கடைசி 365 நாள், அதாவது கடைசி ஒரு வருஷத்தில் உங்கள் சேனலில் உங்கள் வீடியோக்கு வந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து 4000 வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும். ஓகேங்களா, 4000க்கு மேலே வந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஷார்ட்ஸ் அதிகமாக போடுறவங்களா இருந்தீங்கன்னா கடைசி 90 நாளில் உங்கள் சேனலில் வந்த அந்த ஷார்ட்ஸ் வியூஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 1 கோடி இருக்கணும். ஓகேங்களா, கடைசி 90 நாளில் 1 கோடி ஷார்ட்ஸ் வியூ கடந்து இருக்கணும். ஓகேங்களா, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் போதும். ப்ளஸ் வந்து மேலே இருக்கிற சப்ஸ்கிரைபர் 1000 ரீச் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த அப்ளை பட்டன் வந்து அது கீழே வந்துடும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் மானிட்டேஷன் வந்து அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, என் சேனலில் எவ்வளோ வாட்சர் வந்து நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அனலிட்டிக்ஸில் செக் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்கள் யூடியூப் ஸ்டுடியோ ஆப்லேயே வந்து ஏன் பேஜ்னு ஒன்று இருக்கும் லாஸ்ட்டாக, அதை கிளிக் பண்ணி அதில் வந்து இந்த டீட்டெயில் காட்டும். ஓகேங்களா, இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டிருக்கேன்ல, இது அங்கே இருக்கும். ஓகேங்களா, அங்கே வந்து உங்கள் சேனல் எவ்வளோ கிராஸ் பண்ணியிருக்கு, சப்ஸ்கிரைபர் வாட்சர் எவ்வளோ கிராஸ் பண்ணியிருக்கு, ஷார்ட்ஸ் வந்தால் அதில் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, இது எல்லாமே தெளிவாக காட்டும். அங்கே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். யூடியூப்பில் மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இயர்லியர் அக்சஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து 1000 சப்ஸ்கிரைபர்லாம் தேவைப்படாது. உங்கள்கிட்ட 500 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் நீங்கள் மானிட்டேஷன் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கு வந்து உங்கள் சேனல் 500 சப்ஸ்கிரைபர் கடந்திருக்கணும். கடைசி 90 நாளில் 3 வீடியோ வச்சு கண்டிப்பாக அப்லோட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, அது லாங் வீடியோ இருக்கலாம், இல்லை ஷார்ட்ஸாக இருக்கலாம். 3 வீடியோ வச்சு கண்டிப்பாக அப்லோட் பண்ணியிருக்கணும். அடுத்து கீழே 2 இருக்குது பாருங்கள், இது 2த்தில் ஏதாவது ஒன்று கம்ப்ளீட் பண்ணால் போதும். லாங் வீடியோஸ் நீங்கள் போடுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3000 வாட்ச் ஹவர் தான். இல்லை ஷார்ட்ஸ் போடுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 30 லட்சம் ஷார்ட்ஸ் வியூ தான். ஓகேங்களா, இதை உங்கள் சேனல் கம்ப்ளீட் பண்ணாலே போதும், நீங்கள் மானிட்டேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கும் அந்த 1000 சப்ஸ்கிரைபருக்கு என்ன ப்ரோ வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 500 சப்ஸ்கிரைபர் வச்சு மானிட்டேஷன் வந்து வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் வீடியோவில் ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகாது. ஓகேங்களா, ஆட்ஸ் தான் யூடியூபோட மெயின் நான் சொல்ல ரிசோர்ஸ்னே சொல்லலாம். ஓகேங்களா, பணம் வரதுக்கான மெயின் ரிசோர்ஸே அதான். அது மூலம் தான் நிறைய பைசா வரும். ஓகேங்களா, ஆனால் 500 சப்ஸ்கிரைபர் வச்சு நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் மெம்பர்ஷிப் வரும், சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் வரும், ஸ்டிக்கர்ஸ் வரும், ஆனால் ஆட்ஸ் மட்டும் வராது. எப்போ நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவரும் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ, அப்படி இல்லை ஷார்ட்ஸ் போடுறவங்களா இருந்தீங்கன்னா எப்போ 1 கோடி ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆட்ஸ் வந்து தருவாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு நிறைய ரெவன்யூ வந்து எடுத்து கொடுக்கும். நீங்கள் மானிட்டேஷன் எலிஜிபிலிட்டியில் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி ஒரு அப்ளை பட்டன் இருக்கும். அது அப்பவும் பார்த்தீங்கன்னா பிளராக தான் இருக்கும், உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் காட்டாது. எதுக்காக அந்த மாதிரினா இன்னும் 2 ஸ்டெப்பு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அது 2 ஸ்டெப்பு என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இங்கே 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள், இது உங்கள் அக்கௌண்ட்டோட செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வைக்கணும். அது உங்கள் ஃபோனில் தான் நீங்கள் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எப்படி பண்ணுறது, நம்ம சேனல்லையும் வீடியோ இருக்குது, யூடியூப்பில் நிறைய அவைலபிளாக இருக்கும், நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்குன்னு ஒன்று இருக்குது. அது வந்து நீங்கள் வாங்கியிருக்கவே கூடாது. உங்கள் சேனலில் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் இருந்தால் கண்டிப்பாக உங்களால் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணவே முடியாது. அது எப்போ எக்ஸ்பிரி ஆகுதோ அப்போ தான் வந்து உங்களால் மானிட்டேஷனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்னா என்ன, அது எப்போ எக்ஸ்பிரி ஆகும், அதை பற்றிலாம் தெளிவாக பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணிருக்கணும், கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் எதுவும் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மானிட்டேஷன் எலிஜிபிலிட்டியும் வந்து கிராஸ் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த அப்ளை நோ பட்டனே வரும். அப்போ தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்கள் இந்த அப்ளை நோ பட்டனை செலக்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு 3 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து அக்ரி பண்ணணும், அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்கள் கூகுள் ஆட்சன்ஸை வந்து கனெக்ட் பண்ணணும். நீங்கள் மானிட்டேஷன் ரிவ்யூ பண்ணும்போது தான் கூகுள் ஆட்சன்ஸை வந்து கிரியேட் பண்ணவோ, இல்லை ஆல்ரெடி நீங்கள் யூடியூப் கிரியேட்டராக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி யூடியூப் சேனல் இருக்குது, நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன்னா நீங்கள் எங்கிருந்து தான் வந்து கனெக்டே பண்ண முடியும். அதனால் இந்த ஸ்டெப்பில் 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்று வந்து புது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறது, இன்னொன்று வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் இந்த சேனல் எதுவுமே கனெக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் தான் ரிவ்யூவே பண்ணுவாங்க. அதாவது மானிட்டேஷன் தருவாங்களா இல்லையான்னு உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் புது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா கிரியேட் நியூ ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி புது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிங்க. அதில் பெருசாக எதுவும் கேட்காது. உங்கள் அக்கௌண்ட்டை வந்து திரும்ப லாகின் பண்ண சொல்லும். லாகின் பண்ணிவிட்டு உங்கள் கண்ட்ரியை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் ஐடியும் உங்களோட சேனலோட இதுவும் கொடுத்துருப்பாங்க, லிங்க்கும். ஓகேங்களா, அதெல்லாம் கரெக்டாக மட்டும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து கிரியேட் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஒரு ஆளுக்கு ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் தான் இருக்கணும். ஓகேங்களா, ஒரே நேமில் ஒரு ஐடியில் ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் தான் இருக்கணும், வேறு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்கக்கூடாது. அதனால் புது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி எப்போயாவது நீங்கள் கிரியேட் பண்ணி சும்மா விட்டு வச்சுருக்கீங்களா அதெல்லாம் பார்த்துட்டு, அது தேவையில்லைன்னா அதை டெலிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து புது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி அங்கிட்ட இருக்குன்னா அதில் வந்து கனெக்ட் பண்ணுறங்க. தேவையில்லாம் புதுசாக கிரியேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா, புதுசாக கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஆல்ரெடி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு வந்து அதை கேன்சல் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, 2 அக்கௌண்ட்டையும் கேன்சல் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இதில் கொஞ்சம் கவனமாக வந்து அதை பார்த்து செய்யுங்க. ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணுற ப்ராசஸ். கெட் ரிவ்யூடு அப்படின்னு வந்துடும். அப்படின்னா உங்கள் சேனலை வந்து அவங்க ரிவ்யூ பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் ஆகுனா சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா,
ரொம்ப அதிகமான நாள்னு பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்குள்ளேயே அவங்க பார்த்து சொல்லிடுவாங்க. நீங்கள் புது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஸ்டெப் வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகாது. 1 வாரத்துக்கு உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுலேயே இருக்கும். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு அந்த 3 ஸ்டெப் இருக்குல்ல, அதில் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் ஆகிடும். செகண்ட் ஸ்டெப்பு க்ரீன் டிக் வராது. 1 வாரம் கழிச்சு தான் அது டிக் ஆகும். 3ஆவதாக பார்த்தீங்கன்னா ரிவ்யூக்கு போகும். அப்போ உங்கள் சேனல் வந்து மானிட்டேஷன் செக் பண்ணுறதுக்கு 1 வாரத்துக்கு மேலே ஆகிடும். ஏன்னா புது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கிறதுனால அது கிரியேட் ஆகிறதுக்கே ஒரு 7 நாளைக்கு மேலே ஆகும். ஓகேங்களா? அதுவும் புது இமெயில் ஐடியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது ரொம்பவே கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் அவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு யூடியூப் வந்து ரிவ்யூ பண்ணும்போது எப்படி உங்கள் சேனலை வந்து ரிவ்யூ பண்ணி பார்ப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டம் தான் ரிவ்யூ பண்ணும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக ரிவ்யூ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு தான் ஒரு ஆள் உட்காந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா? அதுக்குன்னே ஒரு ஆள் வந்து உட்காந்து உங்கள் சேனலை செக் பண்ணுவாங்க. அவங்க என்னென்னலாம் செக் பண்ணுவாங்கன்னா, உங்கள் சேனல் இருக்குன்னா உங்கள் சேனலோட மெயின் தீம் பார்ப்பாங்க. ஓகேங்களா? மெயின் தீம்னா என்னென்னா, இப்போ நான் கேமிங் சேனல் வச்சுருக்கேன், டெக் சேனல் வச்சுருக்கேன், குக்கிங் சேனல் வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஒரு சேனல்னால் அதான் தீம்னு சொல்லுவாங்க. உங்கள் சேனலோட மெயின் தீம் எதை பேஸ் பண்ணி உங்கள் சேனல் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. நீங்கள் போட்டிருக்க எல்லா வீடியோவும் அதை பேஸ் பண்ணி இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் சேனல்லே அதிக வியூஸ் போன, நிறைய வாட்ச் ஹவர் வாங்கி கொடுத்த, நிறைய சப்ஸ்கிரைபர் வாங்கி கொடுத்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் புதுசாக போட்டிருக்க வீடியோஸ் ஒரு 10 வீடியோக்கு மேலே செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் சேனலில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பார்ப்பாங்க. உங்கள் வீடியோவில் இருக்கிற டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் டேக்ஸ், இது எல்லாமே வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு மானிட்டேஷன் தரலாமா வேணாமான்னு ஜட்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க கொடுப்பாங்க. அடுத்து நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் மானிட்டேஷன் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. நிறைய பேர் சேனலோட லிங்க்லாம் சென்ட் பண்ணி எனக்கு மானிட்டேஷன் கிடைக்குமான்னு செக் பண்ண சொல்கிறீங்க. அதுக்கு எல்லாருக்கும் தான் இந்த ஆன்சர். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் இருக்கணும், அப்படி இல்லைன்னா உங்களுடைய வாய்ஸ் ஓவர் இருக்கணும். ஓகேங்களா? இது 2த்தில் ஏதாவது உங்கள் வீடியோவில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும். அது என்ன சேனல் வேணால் இருக்கலாம். இதில் ஃபஸ்ட்டில் கொடுத்துருங்க பாருங்கள், பர்சன் வித் மியூசிக். அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேஸ் காட்டி உங்கள் வீடியோ போடுறீங்க. நான் வந்து டான்ஸ் ஆடுறேன், நான் வந்து குக்கிங் சேனல் பண்ணுறேன், இல்லை வேறு ஏதாவது ஆர்ட் பண்ணுறேன், அந்த மாதிரி. ஆனால் நான் ஃபேஸை காட்டி தான் போடுவேன். இல்லைனா நான் இருக்கிற மாதிரி காட்டுவேன், ஃபேஸை கூட காட்ட மாட்டேன், ஏதோ மூஞ்சை மறைச்சிப்பேன் அப்படின்னா கூட நீங்கள் வாய்ஸ் ஓவரே கொடுக்கலனா கூட உங்கள் வீடியோவில் பேக்ரவுண்டில் மியூசிக் ஏதாவது சினிமா சாங்கோ இல்லை ஏதோ ஒரு சாங்கோ, ஓகேங்களா, அது காப்பிரைட் வந்துருக்கக்கூடாது. அந்த மாதிரி சாங் வச்சுருக்கீங்க பட்சத்தில் உங்களுக்கு மானிட்டேஷன் கன்ஃபார்ம் கொடுப்பாங்க. ஏன்னா அதில் உங்கள் ஃபேஸ் தெரியுது, நீங்கள் வரீங்கல்ல. ஃபேஸ் தரனா கூட நீங்கள் உங்கள் உருவம் இருக்கிறதுனால உங்களுக்கு மானிட்டேஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆனால் அதில் இருக்கிறது நீங்கள் தான் இருக்கணும். ஓகேங்களா? வேறு யாரோ பண்ணதெல்லாம் எடுத்து போடக்கூடாது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை நீங்கள் காட்ட மாட்டீங்க. அதாவது உங்கள் ஃபேஸையும் காட்ட மாட்டீங்க, நீங்கள் இருக்கிற மாதிரியும் காட்ட மாட்டீங்க. நான் வந்து வேறு ஒருத்தரோட இமேஜ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இல்லை வேறு ஒருத்தரோட மூவி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மூவி எக்ஸ்பிளைன்ஸ்லாம் பண்ணுறாங்களா அவங்கள சொல்கிறேன். வேறு ஏதாவது வீடியோஸ் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறேன், இல்லை நானே கூட இப்போ நான் டெக் நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு நான் பேசுவேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாய்ஸ் ஓவர் உங்கள் சேனலில் இருக்கணும். அந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் ஃபுல்லாக இருக்கணும். இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும். வாய்ஸ் ஓவர் கொடுக்காம நீங்கள் ஏதோ ஒரு வீடியோவோ இல்லை ஏதோ ஒரு இமேஜை வச்சுட்டு பேக்ரவுண்டில் வெறும் மியூசிக் மட்டும் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்காது. அந்த வீடியோவில் உங்களுடைய உருவம் இருந்தால் மட்டும்தான் மானிட்டேஷன் கிடைக்கும். உருவம் இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஏதோ ஒரு இமேஜோ இல்லை ஏதோ ஒரு மூவியோ இல்லைனா ஏதோ ஒரு ஸ்டேட்டஸோ எடுத்து போட்டு பேக்ரவுண்ட்லேயே மியூசிக் மட்டுமே கொடுத்துட்டு நீங்கள் மானிட்டேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் ரீயூஸ்டு கண்டென்ட் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூடியூப்பில் இருக்கிற வீடியோஸே வந்து காப்பி பண்ணி இவங்க வாய்ஸ் ஓவர் தரேன்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கும் சில டைம் மானிட்டேஷன் தராமல் போகலாம். ஏன்னா நீங்கள் காப்பி பண்ணி போடுற வீடியோ வந்து ஆல்ரெடி யூடியூப்பில் நிறைய அவைலபிளாக இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் கிடைக்காம போகலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்னும் குவாலிட்டியான வீடியோ பண்ணணும். குவாலிட்டியான நிறைய கண்டென்ட், அதாவது எங்கேருந்து நீங்கள் காப்பி பண்ணி எடுத்தீங்களோ அந்த வீடியோவில் அவர் என்னென்ன சொல்லலையோ இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லி போடுங்க. அது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதை பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி உங்கள் வீடியோவில் நீங்கள் இருக்கணும், இல்லைனா உங்களோட வாய்ஸ் ஓவர் இருக்கணும். இது 2த்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மானிட்டேஷன் தருவாங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ நீங்கள் மானிட்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மானிட்டேஷன் கிடச்சிருச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த மாதிரி உங்கள் யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில் பார்த்தீங்கன்னா காட்டும். அதாவது யூஆர் ஏ யூடியூப் பார்ட்னர் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் குரோம் ப்ரௌசரில் எங்கேயாவது உங்கள் சேனல் லாகின் பண்ணுறீங்கன்னா அங்கே ஃப்ரண்ட்லேயே வந்து நிற்கும். அதில் வந்து உங்களுக்கு மானிட்டேஷன் கிடச்சிருச்சு, நீங்கள் வந்து யூடியூப் பார்ட்னர் ஆகிட்டீங்க அப்படின்னு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு மானிட்டேஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன ரீசனால் உங்கள் சேனலை வந்து மானிட்டேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டோம், அதை கொடுக்காம ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து திரும்பவும் வந்து ரீஅப்ளை பண்ணலாம். உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும் திரும்பவும். இப்போ உங்கள் சேனலில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, மானிட்டேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து என்ன ரீசன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்ல, அதில் இந்த கீழே இருக்கிற 4 ரீசன் தான் வந்து பொதுவாக நிறைய பேருக்கு வந்து வரும். ஓகேங்களா? இதெல்லாம் தான் அவங்க சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான காரணங்கள். இது எல்லாத்தையும் பற்றியும் நம்ம சேனலில் தெளிவான வீடியோ, ஃபுல் வீடியோ தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் பேசிக்காக மட்டும் இதை பற்றி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ரீயூஸ்டு கண்டென்ட்னா என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள் சேனலில் போட்டிருக்க வீடியோ வந்து வேறு ஏதாவது யூடியூப் சேனலில் இருந்தோ இல்லை வேறு ஏதாவது சோஷியல் மீடியாவில் இருந்தோ எடுத்து போட்டிருப்பீங்க. இல்லைனா ஏதாவது மூவி கிளிப்பில் இருந்தோ
அந்த மாதிரி எடுத்து போட்டிருப்பீங்க. அது எதுவுமே உங்களோட கண்டென்ட்டாக இருக்காது. அதுக்கெலாம் தான் வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணணும்னா அந்த வீடியோவில் வந்து நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்து இன்னும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மானிட்டேஷன் கிடச்சிடும். கீழே இருக்கிற லிங்கை செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராப்ளத்தில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு டூப்ளிகேட் கண்டென்ட் யாருக்கெல்லாம் வரும்னா, உங்கள் வீடியோ நீங்கள் போட்டிருப்பீங்க, அது நல்ல வியூஸ் வந்திருக்கும், அதனால் அதே வீடியோவை திரும்ப போட்டிருப்பீங்க. அப்படி இல்லைனா அதோட டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் வந்து சேமாக கொடுத்துருப்பீங்க. இந்த மாதிரி உங்கள் வீடியோவை திரும்ப எடுத்து போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டூப்ளிகேட் கண்டென்ட் ப்ராப்ளம் வரும். அடுத்து ரிப்பீட்டட் கண்டென்ட். இந்த ரிப்பீட்டட் கண்டென்ட் டூப்ளிகேட் கண்டென்ட்டும் வந்து சேம் தான், ஓகேங்களா? ஒரே மாதிரி தான். உங்களுக்கு பேசிக்காக வந்து ரிப்பீட்டட் கண்டென்ட் அப்படின்னு வருதுனாலே அது டூப்ளிகேட் கண்டென்ட் மாதிரி தான். என்னென்னா நீங்கள் சேம் வீடியோவும் திரும்ப போட்டிருக்கலாம். அப்படி இல்லைனா ஒரே வீடியோவுக்கு ஒரே டைட்டில், ஒரே தம்ப்நெயில், ஒரே டிஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரி நிறைய வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்துருக்கலாம், ஓகேங்களா? அந்த மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டட் கண்டென்ட் வரும். அப்படி இல்லைனா யூடியூப்பில் ஆல்ரெடி இருக்கிற வீடியோ மாதிரி உங்கள் வீடியோவும் இருந்ததுன்னா அதுக்கும் ரிப்பீட்டட் கண்டென்ட் கொடுப்பாங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஃபுல் வீடியோ இருக்குது, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து டிசிப்டிவ் ஆக்டிவிட்டி. இது என்னென்னா நிறைய பேர் வந்து அவங்க சப்ஸ்கிரைபரை அவங்க வியூவர்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. மிஸ்யூஸ்னால் அவங்களை ஏமாத்துற மாதிரி தான். எப்படின்னா தம்ப்நெயில் ஒன்று வச்சுக்கிட்டு உள்ளே சொன்ன விஷயம் வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைட்டில் ஒன்று வச்சுக்கிட்டு உள்ளே சொல்லியிருக்கிற விஷயம் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து அந்த கண்டென்ட் அதை வச்சுருக்கிற தம்ப்நெயிலுக்கோ இல்லை டைட்டிலுக்கோ சம்மந்தம் இல்லாத தவறான வேறு ஏதாவது வெப்சைட் உள்ள போகிற மாதிரியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருந்தாலோ இது எல்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லையும் டேக்லையும் வந்து வேறு சேனலோட டெக்ஸ்ட், அதாவது இப்போ வந்து நல்ல ட்ரெண்டிங்கான மூவி என்ன வந்ததுன்னா அந்த மூவியோட டைட்டில் கொடுத்துருப்பாங்க, டெக்ஸ்ட்டை கொடுத்து வச்சுருப்பாங்க. அதாவது அந்த வீடியோக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது, ஆனால் சம்மந்தம் இல்லாத டேக்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டிசிப்டிவ் ஆக்டிவிட்டின்னு சொல்லி உங்கள் சேனல் வந்து மானிட்டேஷன் தரமாட்டாங்க. அதெல்லாம் எப்போ நீங்கள் சால்வ் பண்ணி திருப்பி ரீஅப்ளை பண்ணுறீங்களோ அப்போ தான் மானிட்டேஷன் கிடைக்கும். இதை பற்றியும் ஃபுல் வீடியோ இருக்குது, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாருக்குமே ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ரீசன், ஓகேங்களா? இது மாதிரி கண்டென்ட்லாம் உங்கள் சேனலில் இருந்தால் உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் தரமாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் சேனலை வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து அப்பீல். இது வந்து அந்த என்னைக்கு உங்கள் மானிட்டேஷன் ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ அன்னிலேருந்து 14 நாளுக்குள்ளே பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆப்ஷனே காட்டாது. செகண்ட் ஆப்ஷன் வந்து ரீஅப்ளை. இந்த ரீஅப்ளைன்றது ஒவ்வொரு 30 நாளைக்கும் வரும், ஓகேங்களா? இப்போ நீங்கள் மானிட்டேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா இப்போ உங்களுக்கு 30 நாள் கழித்து உங்களுக்கு ரீஅப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். அப்போ திரும்ப நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்பயும் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா திரும்ப உங்களுக்கு 30 நாள் டைம் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் சேம் ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை வந்து சால்வ் பண்ணாமல் திரும்ப நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த 30 நாள் பீரியட் வந்து உங்களுக்கு 90 நாளாக மாற்றிடுவாங்க. அதாவது அடுத்த வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 90 நாள் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா பண்ணாதீங்க, பொறுமையாகவே பண்ணிக்கலாம், அவசரம் இல்லை. யாரெல்லாம் வந்து அப்பீல் பண்ணணும், யாரெல்லாம் ரீஅப்ளை பண்ணணும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ரீஅப்ளை பண்ணி உங்களுக்கு மானிட்டேஷன் கிடச்சிச்சுன்னா நான் சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வரும். இப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன பண்ணணும்னா உங்கள் சேனலில் வந்து வாட்ச் பேஜ் ஆட்ஸு, ஷார்ட்ஸ் பேஜ் ஆட்ஸ்லாம் வந்து ஆன் பண்ணணும். யூடியூப்பில் வந்து பணம் சம்பாதிக்கிறது என்னென்ன வழி இருக்குன்னா ஆட்ஸு, ஓகேங்களா? ஆட்ஸ்னால் என்னென்னா இப்போ யூடியூப்பில் உங்கள் வீடியோவில் வந்து ஆடு யூடியூப் வந்து ப்ளே பண்ணுவாங்க, அது மூலமாக உங்களுக்கு ரெவன்யூ வரும். அடுத்து மெம்பர்ஷிப்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அது உங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து பே பண்ணி உங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்களுக்காக நீங்கள் லைவ் வரது, தனியாக வீடியோ போகிறது, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தேங்க்ஸ் பட்டன் கொடுப்பாங்க. நீங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுறது பார்த்தீங்களா, அது பக்கத்துலேயே வந்து தேங்க்ஸ்ன்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்கள் சப்ஸ்கிரைபர் வந்து உங்களுக்கு பே பண்ணலாம். அதாவது அவங்க விரும்ப காசை வந்து உங்களுக்கு கொடுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அடுத்து சூப்பர் ஸ்டிக்கர்ஸ்னு ஒன்று இருக்குது. சப்ஸ்கிரைபர் வந்து பே பண்ணி அந்த ஸ்டிக்கர்ஸை வந்து வாங்கிக்கலாம். லைவில் நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு மட்டும் தனியாக வந்து அந்த ஸ்டிக்கர்லாம் காட்டும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இது மூலமாக உங்களுக்கு பைசா வரும். இது எல்லாமே தான் வந்து உங்களோட ஆட்சன்ஸுக்கு போயிட்டு அதில் வந்து நீங்கள் எப்போ $100 ரீச் பண்ணுறீங்களோ அப்போ வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து சேரும். உங்களுக்கு மானிட்டேஷன் கிடச்சிருச்சுன்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், என்னென்ன செட்டிங்ஸ் ஆன் பண்ணணும், ஆட்ஸ்லாம் எப்படி ஆன் பண்ணுறது, இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன ப்ராசஸ் இருக்குன்னா ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கிரியேட் பண்ணி முடிக்கணும். நம்ம வெறுமனே வந்து கிரியேட் மட்டும் பண்ணியிருப்போம் அப்ளை பண்ணும்போது. இன்னும் உங்களோட அட்ரஸ் கொடுக்கணும், நேம் செட் பண்ணணும், அதுமாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் தான் பண்ணி முடிக்கணும். அடுத்தது அதில் வந்து இப்போ ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கிரியேட் பண்ணி முடிக்கணும்னா அதில் 4 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று ஐடி வெரிஃபிகேஷன், அடுத்தது வந்து அட்ரஸ் இல்லைனா பின் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க, அடுத்தது பேங்க் அக்கௌண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுறது, கடைசியாக வந்து இந்த டேக்ஸ் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறது. இதை முன்னாடியே கூட பண்ணிடலாம் டேக்ஸ் டாக்குமெண்ட்டை. இது எல்லாம் பண்ணி முடிச்சா தான் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் பைசா நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும், ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணணும். நீங்கள் மானிட்டேஷன் வாங்கினதுக்கப்புறம் அப்பப்போ உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் அலாட் மாதிரி வரும், ஓகேங்களா? இந்த டாக்குமெண்ட்டில் சப்மிட் பண்ணுங்கன்னு ஒன்று வரும், ஓகேங்களா? அதை கம்ப்ளீட் பண்ணிட்டே வாங்க. ஏன்னா சில பேருக்கு உடனே $100 ரீச் ஆகிடும். நீங்கள் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் மந்த்தே கூட உங்களுக்கு பேமெண்ட் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணணும். அதனால் அப்பப்போ செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு யூஎஸ் டேக்ஸ் டாக்குமெண்ட் தான் சப்மிட் பண்ணுற மாதிரி வரும். இது எப்படி பண்ணுறது நம்ம சேனலில் வீடியோ இல்லை, வேறு சேனலில் பார்த்து பண்ணிங்க. இதை எதுக்கு சப்மிட் பண்ணணும்னா
இப்போ உங்களுக்கு அமெரிக்காவில் வியூவர்ஸ் இருக்கிறாங்க, அங்கேருந்து உங்கள் சேனல் நிறைய பேர் பார்க்குறாங்க, அது மூலமாக நிறைய வருமானம் வருதுன்னா நீங்கள் அமெரிக்காவிலேருந்து சம்பாதிச்ச அந்த பைசாக்கு வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணணும். நீங்கள் டேக்ஸ் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிங்கன்னா கொஞ்சமான அமௌண்ட் வந்து டேக்ஸாக எடுத்துப்பாங்க. நீங்கள் டேக்ஸ் டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணணும்னா அதிகமான அமௌண்ட் வந்து டேக்ஸாக எடுத்துப்பாங்க. இது வந்து அமெரிக்காவிலேருந்து நீங்கள் சம்பாதிச்ச பைசாக்கு மட்டும்தான். அடுத்து நீங்கள் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும், அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும், பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணணும். இது மூணும் வந்து எப்போனா மாறி மாறி வரலாம். ஓகேங்களா, உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு கேட்குறாங்களோ அது செய்யுங்க. இப்போ ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும்னா அது எதுலாம் சப்போர்ட்னா பாஸ்போர்ட், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் இது 4ல் ஏதாவது ஒன்று வச்சு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். அது எப்படி பண்ணணும்னா ஒரு A4 ஷீட் வச்சுட்டு அது மேலே வந்து அந்த ஐடியை வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக். அது எப்படி எடுக்கணும்னா 4 கார்னரும் நல்லா தெரியணும். அதுக்கு ஒரு 2 சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு 4 பக்கமும் அந்த மாதிரி ஃபோட்டோ எடுங்க. ஃபோட்டோ ஜூம் பண்ணாலும் நல்லா தெளிவாக தெரியணும். அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துங்க. அதுக்கப்புறம் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண சொன்னாங்கன்னா அதை கிளிக் பண்ணி அதில் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் சப்மிட் பண்ணுறங்க. கீழே வந்து நேம் வந்து கேட்பாங்க. நேம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ண ஐடியிலே என்ன நேம் இருக்கோ அதில் ஸ்பேஸ் விட்டுருக்கா, ஸ்பேஸ் இல்லையா, அது எப்படி இருக்கோ அதே மாதிரி சப்மிட் பண்ணுங்கள். உங்கள் அப்பா பேரும் கலந்துருந்தால் உங்கள் அப்பா பேர் அங்கே எப்படி இருக்கோ உங்கள் நேமு அதே மாதிரி அந்த நேம் அங்கே வரணும். ஓகேங்களா, அதே மாதிரி சப்மிட் பண்ணிவிட்டு அட்ரஸ் கேட்பாங்க. அட்ரஸை சப்மிட் பண்ணுறங்க. அட்ரஸ் வந்து எந்த அட்ரஸ்னால் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் எந்த அட்ரஸ் இருக்கீங்க அதை கொடுங்க. அதுதான் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதனால் அதை சப்மிட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். சில பேருக்கு அப்பயே ஆகிடும், சில பேருக்கு ஒரு 2 நாளில் கண்டிப்பாக ஆகிடும். ஐடி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து அட்ரஸ் வெரிஃபிகேஷன். நீங்கள் அது முடித்த உடனே உங்களுக்கு லெட்டர் ஒன்று சென்ட் பண்ணுறாங்க. அது ஒரு 2 வாரத்தில் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அது வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு பின் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு 6 டிஜிட் இல்லை 8 டிஜிட் நம்பர் வரும். அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பண்ணிங்கன்னா அதுவும் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். இந்த ஐடி வெரிஃபிகேஷனும் பின் வெரிஃபிகேஷனும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 4 வாரம் டைம் கொடுப்பாங்க. இந்த 4 வாரத்துக்குள்ள நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். சப்போஸ் ஆகலைன்னா திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகேங்களா, அதனால் அதுக்குள்ளே பண்ணி முடிச்சிருங்க. இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில் வந்து சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ வந்து உங்கள் பேங்க் டீட்டெயில் வந்து கொடுங்க. அதில் வந்து ஷிஃப்ட் கோடுன்னு ஒன்று கேட்பாங்க. உங்கள் பேங்க்கோட ஷிஃப்ட் கோடு கேட்பாங்க. அந்த ஷிஃப்ட் கோடுனா என்னென்னா ஃபாரின்லேருந்து உங்களுக்கு பைசா இப்போ இந்தியாவில் இருக்கிற பேங்க்குக்கு வருதுன்னா அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த கோடு கன்வெர்ட்டிங் கோடு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த கோடு கேட்பாங்க. அது ஒவ்வொரு பேங்க்குக்கும் மாறும். ஓகேங்களா, ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் மாறுமா தெரில, ஆனால் ஒவ்வொரு பேங்க்குக்கும் மாறும். நீங்கள் ஆன்லைனில் சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, ஆல்ரெடி யூடியூப்பில் இவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற கோடு எதுவுமே அங்கே சப்மிட் பண்ணாதீங்க. நீங்களே எந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கில் போய்ட்டு இந்த மாதிரி ஃபாரின்லேருந்து எனக்கு பைசா வரப்போகுது, அதுக்கு ஷிஃப்ட் கோடு கேட்குறாங்க மட்டும் சொல்லுங்கள். அதுக்கு மேலே எதுவும் கேட்க மாட்டாங்க. இல்லை திரும்ப நோண்டி கேட்குறாங்க, யார் அனுப்புகிறா, எதுக்கு அனுப்புகிறான்னு கேட்டால் மட்டும் யூடியூப்னு சொல்லுங்கள். அவங்க ஒரு கோடு கொடுப்பாங்க. அந்த கோடு எடுத்துகிட்டு வந்து அங்கே வந்து சப்மிட் பண்ணுறங்க. அதில் வந்து உங்கள் IFSC கோடு, அப்புறம் உங்கள் பிரான்ச் நேமு, அப்புறம் உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில், உங்கள் நேமு அதெல்லாம் கேட்கும். ஓகே, அக்கௌண்ட் நம்பர்லாம் அதெல்லாம் தான் பேசிக்காக தான் இருக்கும். ஓகேங்களா, அதெல்லாம் வந்து சப்மிட் பண்ணுறங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணாலே ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ரியேட் ஆகிடும். இப்போ நான் சொன்ன எதுக்குமே வந்து நம்ம சேனலில் வீடியோ இல்லை. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக போடுவேன். ஆனால் இப்போதைக்கு யாராவது பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா வேறு சேனலில் நல்ல நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிற டெக் சேனலாக பார்த்து பண்ணுங்கள். புது சேனல் ட்ரை பண்ணாதீங்க. ஆல்ரெடி நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கிற சேனலாக பார்த்து அவங்க சொல்கிறத வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஆட்சன்ஸில் இருக்கிற பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். என்னென்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் வந்து மானிட்டேஷன் வாங்கினதுக்கப்புறம் எடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஐடி வெரிஃபிகேஷன்லாம் வந்துடாது. உங்கள் சேனலில் போட்ட வீடியோவால் நீங்கள் ஒரு $10 ரீச் பண்ணாதான், அப்படி இல்லைனா ஒரு $100 ரீச் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷனே காட்டும். ஓகேங்களா, அதுவரை நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பொதுவாக யூடியூப்பில் வந்து $100 நீங்கள் மினிமம் ரீச் பண்ணியிருக்கணும். ரீச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க, இல்லைனா சென்ட் பண்ண மாட்டாங்க. இது நீங்கள் ஒரே மாதத்தில் கூட வரலாம், இல்லை 2-3 மாதம் 4 மாதம் கூட ஆகலாம். எப்போ நீங்கள் $100 ரீச் பண்ணுறீங்களோ அப்போ தான் சென்ட் பண்ணுவாங்க. இப்போது ஒரு மாதம் 1ஆம் தேதியிலேருந்து அந்த மாதம் முடிகிற 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கிற பைசா வந்து நெக்ஸ்ட்டு மாதம் 10 to 14ஆம் தேதிக்குள்ளே உங்கள் கூகுளோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா, அப்போ தான் வந்து ஆட் பண்ணுவாங்க. அப்படி ஆட் பண்ணுற பைசா வந்து $100 மேலே இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதே மாதம் 21ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதிக்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து $100 ரீச் பண்ணலன்னா அது அடுத்த மாதம் வரையும் வெயிட் பண்ணுவாங்க. அடுத்த மாதம் அதே 10 to 14ஆம் தேதிக்குள்ளே இந்த மாதத்துக்கான ரெவன்யூ வந்து ஆட் பண்ணும்போது அது வந்து $100 ரீச் ஆகிருந்ததுன்னா அப்போ வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ இந்த பைசா வந்து 21லேருந்து 26க்குள்ளே சென்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னால, அவங்க 21ஆம் தேதி சென்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 நாள் கழிச்சு தான் கரெக்டாக வரும். ஓகேங்களா, ஒரு 5 நாளுக்குள்ளே உங்களுக்கு சேர்ந்துடும். அந்த 5 நாள் வந்து ஒர்க்கிங் டேஸாக இருக்கணும். ஓகேங்களா, சாட்டர்டே சண்டேவை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கூடாது. இப்போ திங்கட்கிழமை அனுப்புகிறாங்கன்னா உங்களுக்கு புதன் இல்லை வேளன் இல்லை வெள்ளிக்குள்ளே கிடச்சிரும். ஓகேங்களா, சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை சென்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் சனி ஞாயிறு வந்து கணக்கில் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, ஒர்க்கிங் டே மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கணும். சனி ஞாயிறு கணக்கு எடுக்காமல், அதே மாதிரி எந்த விதமான லீவ் டேவும் இருக்கக்கூடாது. கணக்கு எடுக்காமல் வெள்ளிக்கிழமை அமிச்சாங்கன்னா நீங்கள் திங்கள், செவ்வாய், புதன், வேளன் இந்த 5 நாளை தான் கணக்கில் எடுத்துக்கணும். ஓகேங்களா, அதாவது சென்ம நாள்லேருந்து சொல்கிறேன். வெளியிலேருந்து அடுத்த வேளன் வரை அந்த மாதிரி கணக்கு பண்ணணும். சாட்டர்டே சண்டேவை கணக்கில் எடுத்துக்கூடாது.
அதுக்குள்ளே வந்து சேரும். சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு பேமெண்ட் எடுக்கிறீங்கன்னா அப்போ மட்டும் உங்கள் பேங்க்கில் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி போயிட்டு பைசா உங்களுக்கு வரலன்னா பேங்க்கில் போய்ட்டு இது பேர் எங்கள் பைசா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னால் போதும், அவங்க அமுச்சு விட்ருவாங்க. சில பேங்க்கில் வந்து அப்படியே கூட போட்டுருவாங்க, யாரும் நீங்கள் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு வாட்டி தான் நீங்கள் அப்படி கேட்குற மாதிரி இருக்கும், அடுத்தது வாட்டி எல்லாம் கரெக்டாக வந்துடும். சப்போஸ் வந்து ஹோல்ட் ஆகுது, உங்களுக்கு பைசா வரலன்னா எல்லாருக்கும், எல்லா யூடியூபர்களுக்கும் உங்கள் ஸ்டேட்டில் இல்லை இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் ஒரே டைமாக தான் லேட் ஆகும். உங்களுக்கு மட்டும் தனியாலாம் ஹோல்ட் பண்ணி வைக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? அதாவது யூடியூப்பில் சொல்கிறேன், ஒரு வாட்டி அமுச்சிட்டாங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு பைசா கையில் வந்து சேர்ற வரையும் இருக்கிற ப்ராசஸ், ஓகேங்களா? இதில் இன்னும் 2 முக்கியமான விஷயம் இருக்குது. என்னன்னா, நீங்கள் தவறாக ஏதாவது வீடியோ போடுறீங்க, இல்லை யூடியூபோட கம்யூனிட்டி வந்து மீறி வீடியோ போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டையும் உங்கள் யூடியூப் சேனலையும் டர்மினேட் பண்ண வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? அதையும் தெரிஞ்சு வச்சுங்க, அது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து யூடியூப் சேனல் எதனால் டர்மினேட் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் இருக்கிறது வந்து காப்பி ஸ்ட்ரைக்கு. நீங்கள் ஒரு 90 நாள் 3 காப்பி ஸ்ட்ரைக் வாங்கினீங்கன்னா உங்கள் சேனலே டர்மினேட் பண்ணிடுவாங்க, அது திரும்பவும் தரமாட்டாங்க. நீங்கள் அந்த யார் உங்களுக்கு காப்பீட்டு கொடுத்தாங்களோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி அந்த காப்பீட்டு ஸ்ட்ரைக்கெல்லாம் கேன்சல் பண்ணால் மட்டும்தான் உங்கள் சேனல் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். காப்பீட்டு ஸ்ட்ரைக்னா என்னன்னா, இப்போ நான் தான் ஒரு யூடியூப் கிரியேட்டர்னு வச்சுக்கலாம், நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் யூடியூப்பில் வச்சுருக்கீங்க, இல்லை ஏதோ மூவியை கூட இருக்கலாம், இல்லை வெளியே கூட ஏதாவது சோஷியல் மீடியாவில் கூட உங்கள் வீடியோஸ் வச்சுருப்பீங்க. நான் உங்ககிட்ட பர்மிஷனும் கேட்கல, உங்களோட பர்மிஷன் இல்லாமல் உங்களோட வீடியோ எடுத்து நான் யூஸ் பண்ணிடுறேன் என் சேனலில். அதை யூஸ் பண்ணி நான் சம்பாதிக்கின்ற பட்சத்தில் நீங்கள் எனக்கு வந்து காப்பீட்டு ஸ்ட்ரைக் கொடுக்கலாம். அதாவது என்னோடய கண்டென்ட்டை எடுத்து இவர் போட்டார் வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுதான் ஸ்ட்ரைக்காக கொடுப்பாங்க. ஆனால் இது எல்லாமே 90 நாளுக்குள்ளே நீங்கள் 3 ஸ்ட்ரைக் வாங்கக்கூடாது. ஆனால் 90 நாள் வரையும் நீங்கள் 2 ஸ்ட்ரைக் வாங்கிட்டு அப்படியே நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா அது எக்ஸ்பிரி ஆகிடும். அதாவது காப்பீட்டு ஸ்ட்ரைக்காக இருந்தாலும் சரி, இல்லை செகண்ட் ஆப்ஷனில் இருக்கிற அந்த கம்யூனிட்டி கைடில் ஸ்ட்ரைக்காக இருந்தாலும் சரி, அது எக்ஸ்பிரி ஆகிறதுக்கு 90 நாள் வந்து வச்சுருக்காங்க. அந்த 90 நாள் வரையும் நீங்கள் வேறு ஸ்ட்ரைக் வாங்காத வரைக்கும் நீங்கள் அதில் தப்பிச்சிடலாம், அந்த ஸ்ட்ரைக்கும் வந்து போயிடும். அதுக்கப்புறம் அடுத்து வேறு ஸ்ட்ரைக் வாங்கினா அதுக்கு 90 நாள் கிடைக்கும். அந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும். இந்த காப்பீட்டு ஸ்ட்ரைக் பற்றி இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சிங்கன்னா இதை பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காப்பீட்டு ஓனருக்கு எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, அவங்களை எப்படி ரெக்வஸ்ட் பண்ணி காப்பீட்டு வந்து கேன்சல் பண்ண வைக்கிறது, இது எல்லாத்தையும் பற்றி வீடியோ இருக்குது. அதோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் வந்து கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கு. அதுவும் காப்பீட்டு ஸ்ட்ரைக் மாதிரி தான், ஆனால் இது வந்து தேர்ட் பார்ட்டி வந்து கொடுக்க மாட்டாங்க, யூடியூபே உங்களுக்கு கொடுப்பாங்க. யூடியூப்பில் வந்து நீங்கள் இப்படி தான் வீடியோ போடணும், இந்த மாதிரிலாம் வீடியோ இருக்கக்கூடாதுன்னு சில கைட்லைன்ஸ் வச்சுருக்காங்க, அதாவது பாலிசி இருக்குது. அதேமாரி நீங்கள் வீடியோ போடுறீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து வார்னிங் கொடுப்பாங்க. அந்த வார்னிங் வந்து 90 நாள் எக்ஸ்பிரி ஆகிடும். இல்லை நீங்கள் அந்த வார்னிங் முடியறதுக்குள்ளே இன்னொரு வாட்டி திருப்பி அதே மாதிரி வீடியோ போடுறீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் வரும். இதே மாதிரி அடுத்தடுத்து 3 ஸ்ட்ரைக் மேலே வாங்கிட்டீங்கன்னா உங்கள் சேனலை வந்து டர்மினேட் பண்ணுறாங்க, திரும்பிலாம் தரமாட்டாங்க. இந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்னா என்ன, இதில் என்னென்ன பாலிசிலாம் வரும், கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்து அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனல் நிறைய வீடியோ இருக்குது. அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த 3ஆவதாக இருக்கிறது காப்பிரைட் கிளைம். இதனால் உங்கள் சேனல் டர்மினேட் ஆகாது. ஆனால் நீங்கள் மானிட்டேஷன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த வீடியோக்கு வர பைசா எல்லாமே வந்து அந்த காப்பீட்டு ஓனருக்கு போயிடும். இதுவும் காப்பீட்டு ஸ்ட்ரைக்கும் சேம் தான். நம்ம மற்றவங்களோட வீடியோஸ் எடுத்து யூஸ் பண்ணும்பொழுது அவங்க நினச்சா அந்த வீடியோவை டெலீட் பண்ணலாம், அப்படி இல்லைனா அந்த வீடியோவில் வர பைசா வந்து அவங்க எடுத்துக்கலாம். பைசாவை எடுத்துக்கிட்டால் அதுக்கு பேர் காப்பிரைட் கிளைம். இல்லை பைசாவை எடுக்காமல் வீடியோவை டெலீட் பண்ணுறாங்கன்னா அது காப்பீட்டு ஸ்ட்ரைக்கு. இது ரெண்டுமே வந்து யார் நம்மளுக்கு காப்பீரைட் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட தான் இருக்குது அந்த ஆப்ஷனு. அவங்க என்ன யூடியூப்பில் சொல்கிறாங்களோ அதுதான் யூடியூப் வந்து செய்வாங்க. இப்போ நம்ம பார்த்து வந்து டேரெக்டாக சேனலை வந்து டர்மினேட் பண்ணுறது. அது இல்லாமல் லிங்க்டு சேனல் டர்மினேஷன் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரே ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு 3 யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, 3மே உங்களோட தான். அதில் ஒரு சேனல் காப்பீரைட் ஸ்ட்ரைக் வந்து டர்மினேட் ஆனால் அந்த சேனல் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிற ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா சேனலையும் வந்து டர்மினேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அந்த காப்பீரைட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி அந்த சேனலை மீட் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் வேறு சேனலையும் எடுத்துன்னு போய்ட்டு அந்த சேம் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் கனெக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த சேனலையும் டர்மினேட் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து லிங்க்டு சேனல் இல்லைனா அசோசியேட் சேனல் வந்து டர்மினேஷன் சொல்லுவாங்க. இப்படியும் வந்து சேனல் டர்மினேட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் மோஸ்ட்லி காப்பீரைட் ஸ்ட்ரைக் வராத அளவுக்கு சேனல் க்ளோஸ் ஆகாத அளவுக்கு பார்த்துங்க, இது ரொம்ப டேஞ்சர். அப்படி காப்பீரைட் வரும்னு தெரிஞ்சுதுன்னா ஒரே ஆக்சஸ் அக்கௌண்ட்டில் மல்டிபிள் யூடியூப் சேனலை கனெக்ட் பண்ணி வைக்காதீங்க. இப்போ எப்படி யூடியூப் சேனலை வந்து டர்மினேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டையும் வந்து டர்மினேட் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா இன்வேலிட் கிளிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, யூடியூப்பில் மானிட்டேஷன் வாங்கினதுக்கப்புறம் நீங்களே ஒரு குறிப்பிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லைனா உங்கள் ஃபேமிலி அந்தமாதிரி நிறைய ஆளுங்களை வச்சுக்கிட்டு ஆடை வந்து நீங்களே பார்க்குறது, அதாவது உங்கள் வீடியோவில் ப்ளே பண்ணுற ஆடையே திரும்ப திரும்ப நீங்கள் பார்க்குறது, இதுதான் வந்து இன்வேலிட் கிளிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிங்கன்னா உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டையே டெலீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களால் உங்கள் நேம் வச்சு எதுவுமே பண்ண முடியாது, உங்களோட யூடியூப் சேனலும் சேர்ந்து போயிடும், ஓகேங்களா? அதனால் வந்து இது ரொம்பவே டேஞ்சர், இதெல்லாம் பண்ணாதீங்க. அதாவது உங்கள் வீடியோவில் வந்து ஆடு வருதான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு திரும்ப நீங்களே பார்க்குறது, அது மூலமாக பைசா வரும், ஓகேங்களா? ஆனால் யூடியூப் அதை வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணும்போது அந்த இன்வாலிட் கிளிக் மூலம் அந்த அமௌண்ட், அதாவது உங்கள் ஃபோனை வச்சு நீங்களே பார்த்துருப்பீங்களே, அந்த ஆடில் வந்த பைசா எல்லாத்தையும் கம்மி பண்ணிவிட்டு
அதாவது அதை கேன்சல் பண்ணிவிட்டு தான் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்லேயே ஆட் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு பைசா வந்து கம்மியாகுதுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணியிருப்பீங்க, அதனால் பைசா கம்மியாகும். ஓகேங்களா? ஆட் ஆகும்போது உங்கள் வீடியோவில் வர ஆடை நீங்கள் சும்மா ஒரு 2 முன்னாடி பார்க்குறீங்கன்னா அதுக்காகலாம் பண்ண மாட்டாங்க டெர்மினேட். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரே மோட்டிவாக எடுத்து உங்கள் அமௌண்ட் நிறைய வரணுன்றதுக்காக ஒரு 2-3 மாதம் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துனே இருக்கீங்க. வேறு ஃபோனை வச்சு ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணி சேம் லொக்கேஷனில் வச்சு கூட. ஓகேங்களா? அதெல்லாம் கூட பார்ப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ரெவன்யூ நிறைய வருது 2-3 மாதம் ஒரே ஐடியில் தான் வந்த மாதிரி இருக்குது, சேம் லொக்கேஷனு அதே மாதிரி சேமாக ஒரே ஃபோனில் பார்த்த மாதிரி இருக்குது அதே நெட்டில் அப்படிலாம் கண்டுபிடிச்சாங்கன்னா அப்போ தான் டெர்மினேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களை எங்கேயுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஆனால் அதுலேயும் வேறு வழி இருக்குது. நீங்கள் உங்களோட ஃபேமிலி மெம்பர் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நேம் வச்சு புது சேனலோ இல்லை புது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டோ க்ரியேட் பண்ணிக்கலாம். காப்பிரைட் ப்ராப்ளம் வந்தாலும் இதை நீங்கள் பண்ணலாம். ஆனால் அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண முடியாது. அதை மட்டும் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச வரையும் ஃபுல்லாகவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் இருந்தால் இந்த வீடியோ கூட லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் பார்த்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான அதான் ஒரே வழி. அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணணும் இல்லைனா ஏதாவது வாய்ஸ் மெசேஜ் பேசணுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.